சார் நேற்று சாயந்தரம் ஏதோ ஒரு பார்க்கு கொண்டு போய் என்னை உட்கார வச்சுட்டு வந்தீங்களே, ஏன் சார் யாரும் அந்த பார்க்கில் உட்கார வச்சிங்க? ஐயோ, அந்த பார்க்கில் எல்லாம் தனியாக தான் இருக்கும், அதனால தான் உன்னை உட்கார வச்சுட்டு வந்தேன். அப்போ தனியாக இருக்குன்னா ஆள் யாரும் இருக்க மாட்டாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க தான் உன்னை தனியாக வச்சுருந்தேன். நானே போயிட்டு பயந்து வந்துட்டேயா. அப்படியா? அந்த பார்க்கில் இப்போ யாரும் இருப்பாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. ஒன்லி வண்டலூர் ஜூ தான் இருக்கும். என்னது, வண்டலூர் ஜூல கொண்டு போய் விட்டீங்க? நல்லா நடிப்பேன் சார். எப்படி வேணா நான் நடிப்பியா? நடிப்பேன் சார். நடிச்சு காட்டுமா? ஏமா நடிச்சு காட்டுமா? ராகம் பாடிக்கிறா அம்மா. உன்னை எடுத்துன்னு போய் ஸ்டுடியோவில் விட்டா என் வாய்ப்பா போயிடுமா? கம்மன் போமா. அடிக்க வாய்ப்பு வேணுமா? நல்லா நடிப்பியா? சரி நடிச்சு காட்டு பார்க்கலாம். என்ன நடி சார்? நாய் மாதிரி நடிச்சு காட்டியா? கட்சிடும் உங்களுக்கு. சார் சார். ஆமா வணக்கம் சார். வணக்கம். யாருமா? நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன் சார். நடிக்க வாய்ப்பு கேட்டீங்களா? உங்களுக்கு வயசு இருக்குமா இருக்கும்? எனக்கு போன வருஷம் 49, இந்த வருஷம் 50 சார். அம்மா 49, 50 ஆனால் உன்னை பார்த்தா 70 வயசு மாதிரி இருக்கு. நான் சாப்பிட்றதே இல்லை சார். ஐயோ, சோறு இல்லை, தண்ணி இல்லை, எதுவும் இல்லை. வெறும் தண்ணி தான் குடிச்சிட்டு என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறேன். அப்புறம் எப்படிமா நீ உயிர் வாழற? அதனால தான் என் மூஞ்சி கொஞ்சம் லைட்டாக சுருங்கி போயிடுது. உங்களுக்கு என்னை பார்த்தா 60 வயசு மாதிரி தெரியும். இல்லை, உண்மையிலேயே உங்களுக்கு 16 வயசுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம் சார். எல்லாரும் என்ன 16 வயதுல ஸ்ரீதேவி சொல்லுவாங்க சார். ஐயோ, தெரியாம ஒரு கேள்வி கிட்ட மாட்டிக்கிறேன். எப்படி தப்பிக்கிறது ஒண்ணுமே புரியலையே. சார், இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா சார்? ஏமா, நான் டைரக்டரா இல்லை நீ டைரக்டரா? ஏன்னா போய் இவங்க கண்டிப்பா பேசுற. ஐயோ கடவுளே, இது எப்பதான் போகும்னு தெரியலையே. இப்பவே தலை அடிக்குது. சார், ஏன் சார் கடவுளை கூப்பிடுறீங்க? நான் தான் சார் கடவுள். என்ன கும்பிடுங்க சார். நீ கடவுளா? அப்ப நான் யாரு? ஐயோ